வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஃபிக்மால ஒரு நீங்க பண்ண டிசைனை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்டர்னலா எப்படி ஷேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க டிசைன் பண்ண ஃப்ரேம், இப்போ இந்த ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த லாகின் பேஜ் டிசைன் பண்ண இந்த ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க ரைட் சைட் பேனல்ல நான் ஸ்க்ரால் பண்ணேன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்ல நீங்க 1x அப்படின்னா நீங்க இந்த ஃப்ரேம்க்கு என்ன சைஸ் வச்சிருக்கீங்களோ 1440 இன்டூ 1024 எக்ஸாக்டாக இந்த சைஸ்லேயே உங்களுக்கு டிசைன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை டபுள் த சைஸோ இல்லை ஃபோர் டைம்ஸ் த சைஸோ உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ பிஎன்ஜி, ஜேபெக், எஸ்விஜி, பிடிஎஃப் இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பிடிஎஃப் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற இந்த பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக இந்த டிசைன் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ இந்த டவுன்லோட் ஆன பிடிஎஃபை நீங்கள் இமெயிலையோ இல்லை எக்ஸ்டர்னலாக வேறு யாருக்கோ வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப்க்கு பதிலாக நீங்கள் எஸ்விஜி, ஜேபெக், பிஎன்ஜி, இப்போ பிஎன்ஜி வேணும்னா பிஎன்ஜி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ ஆப்ஷனும் இங்கே இருக்குது. எக்ஸ்போர்ட் ட்ராவல் வெப்சைட் இந்த ஃப்ரேம் நேம் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி அட்டாச் பண்ணி யாருக்கு வேணால் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் இருந்ததுன்னா எந்தெந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேம் ஷிஃப்ட் அழுத்திட்டு அந்த ஃப்ரேம், இப்போ இந்த 2 ஃப்ரேம் மட்டும் வேணும்னா இந்த 2 ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த 2 ஃப்ரேம் மட்டும் ஆயிரும். 3 ஃப்ரேம் இருக்குது, 3ஐயுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபிக்மாவில் நீங்கள் பண்ண டிசைனை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.